கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. நம்முடைய தேவாதி தேவன் ஆராதனைக்கு பாத்திரர். அவரை துதிக்கும் போது துதிக்கிறவர்கள் நடுவில் அவர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு நீங்கள் அவரை துதித்து பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில், உங்கள் வீட்டில் அவர் வந்து உலாவுவார். உங்களை தொடுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் நன்மையான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த வேளையில் யாரெல்லாம் தேவனே உம்மை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசித்து, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்து, அவங்க வாழ்க்கை ஆண்டவரை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீதம் 66:12 வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியங்களை இங்கே பார்க்கிறோம். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள். 2வது, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்தோம். 3 விதமான சோதனைகள் மனுஷ வாழ்க்கையில் வருகிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, சில மனிதர்கள் நம்மளை மிதித்து நம்மளை கீழே தள்ளிட்டு அவங்க மேலே ஏறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ, இந்த மனிதர்கள் என்னை விட உயர்வாகி என்னை தூக்கி எறிந்து விட்டு அவங்க மேலிடத்துக்கு போய் விடுவாங்களோ என்று சில நேரம் நமக்கு எண்ண தோணும். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகத்தில் அங்கே மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனை அந்த அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் என்ன செய்தான் என்றால், நித்தமும் பகைத்து கொண்டே இருந்தான். அவன் எப்படியாகிலும் இந்த
மொர்தெக்காய் என்கிற மனுஷனை கீழே தள்ளி விட்டு அவன் மேலே போயிடணும்னு நினச்சான். அவனுடைய பெயர் ஆமான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவன் இந்த மொர்தெக்காய் என்கிற மனுஷனை கொல்றதுக்கு ஒரு தூக்கு மேடையெல்லாம் ரெடி பண்ணி எப்படியாவது அவனை கொன்றணும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு அவன் நினச்சான். ஆனால் நடந்து என்ன தெரியுமா? அவன் யாருக்காக ஒரு தூக்கு மேடையை ரெடி பண்ணானோ அந்த தூக்கு மேடையில் அவனே மரித்து போனான், அவனையே தூக்கி போட்டாங்க. அதான் மனுஷர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணிடு. சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மளை ரொம்ப உபத்திரப்படுத்துவாங்க. அப்போ நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தரை நம்ம முழுமையாக நம்பி இருந்தால் அவங்களையும் தாண்டி ஒரு உயர்வு நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் வரும். அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பைபிளில் இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. யோசேப்பை பாருங்கள், சகோதரலாம் சேர்ந்து கிணற்றில் தூக்கி எறிய பார்த்தாங்க. ஆனால் யோசேப்பை கர்த்தர் அந்த சூழ்நிலை மனுஷர்களை தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து அவர் செழிப்பான ஒரு இடத்துல போய் சேர்ந்ததை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் படித்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் தீயை கடந்து போனாங்க. அந்த தீக்குள்ளோடி அவங்க போன போது அவங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறியது. அவங்க நம்புகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று ராஜாவே அறிக்கை செய்கிற அளவுக்கு தேவன் அந்த வாலிபர்களை உயர்த்தினார். யோசுவாவின் புஸ்தகத்தில் படித்தீங்கன்னா, அவங்க தண்ணீரை கடந்து போகிறாங்க. தண்ணீர் அவங்களுக்காக யோர்தான் நதி 2ஆக விலகி நின்று அவங்க அழகாக அந்த யோர்தான் நதியை கடந்து கானான் தேசமாகி ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறாங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவங்க தீ போன்ற அனுபவங்கள், சில நேரம் தண்ணீர் போன்ற அனுபவங்கள் எல்லாம் வருகிறது என்றாலும், மனுஷர்கள் நம்ம தலையில் ஏறி மிதிக்கிற அளவுக்கு சில காரியங்கள் நடக்கிறது என்றாலும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், அல்லது நீங்கள் சில இடங்களில் மற்ற மனிதர்களால் மிகவும் பகைக்கப்பட்டு இந்த நாளில் துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். அந்த மனிதர்களெல்லாம் ஆண்டவர் ஓரங்கட்டிட்டு நீங்கள் உண்மையாய் தேவனை சேவித்தா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ அழிந்து போகிற பொண்ணு அக்கினியில் சோதிக்கப்படுகிறது போல் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் புடமிடுவதற்காக இந்த மாதிரி பாதையில் ஆண்டவர் கொண்டு போகிறார். நீங்கள் அதில் சோர்ந்து போகவே கூடாது. தண்ணீரை கடக்க வேண்டியது வருதா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த தண்ணீரை நான் எப்படி கடக்கணும்? யோசுவா அப்படி தான் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், ஆசாரியர்களை, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை முன்னே அனுப்பு. அவர்கள் கால்கள் அந்த யோர்தான் நதியில் படுகிற மாத்திரத்தில் யோர்தான் உங்களுக்கு 2ஆக பிரியும். மோசையின் இடத்துல போய் ஜனங்கள் கேட்டாங்க, நாங்கள் எப்படி இந்த செங்கடலை கடக்க போகிறோம்? ஆண்டவர் மோசை இடத்துல சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, நான் அந்த ஜனங்களை இந்த செங்கடலை கடக்க பண்ணுவேன். கர்த்தர் அப்படி செய்தார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்தும். இந்த பாதையெல்லாம் உங்களை நிலைநிறுத்துவதற்காக, அழிச்சு போடுறதுக்கு இல்லை, உங்களை இன்னும் பிரகாசமுள்ள பொன்னாக மாற்றுவதற்கு இந்த பாதையில் தேவன் நடத்துகிறார். நம்பிக்கையாக இருங்க. ஆனால் கர்த்தரை நம்பி இருந்தால் மாத்திரம்தான் இந்த உபத்திரவத்தினால உங்களுக்கு பலன் உண்டு. எனவே இன்றைக்கு தேவனை சார்ந்து நின்று என்ன பாடு வந்தாலும் சகித்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நல்ல தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இருந்து தீயையும் தண்ணீரையும் கடந்து சென்று செழிப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன்.